ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது வந்து ஒரு வெட்டிங் விஷ். ஹாப்பி வெட்டிங் டேடா. ஹாப்பியாக இருங்க, செல்ஃபியாக இருங்க, ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒரு ஒன்லைன் மாதிரி அது மாதிரி தான் இந்த ஒன் ஷாட்டாக போக போகுது. பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு வெட்டிங்னா கௌசல்யா சிஸ்டர் அவங்களுக்கு தான் 10th ஆனிவர்சரின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சேஃபாக இருங்கடா, ஹாப்பியாக இருங்க. 2 பேருமே லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் அந்த காடுக்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. பட்டே தான் அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? தெரியலையாட்டே, உனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வந்து வராங்க. என்னது, எனக்கு மேரேஜா? அம்மா நான் இப்போ தான் காலேஜே போயிட்டுருக்கேன். என்னம்மா நினச்சிட்ருக்க உன் மனசில்? இங்கே பாருடே, காலேஜ் படிக்கிறியோ இல்லை ஸ்கூல் படிக்கிறியோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கணும். அம்மா என்னம்மா பேசுகிற? கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் பேசேன். எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கே பாருடே, உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா உன் அப்பாவும் முடிவு பண்ணிட்டாரு, நானும் முடிவு பண்ணிட்டான். இது எங்களோட தீர்ப்பு. உன்னோட லைஃப்பை நாங்கள் தான் டிசிஷன் பண்ணணும், புரியுதா? ஆனால் அம்மா, இது என்னோடய லைஃப், நான் தானம்மா பார்க்கணும். பாருடே, உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அம்மா அப்பாவான எங்களுக்கு எல்லாமே தெரியும். நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. அவரை பார்த்துட்டு நீ ஓகேவா ஓகே இல்லையா அதை மட்டும் நீ சொல்லு. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம். இப்படி பார்க்காம அது பற்றலை இது பற்றலை, இந்த வயசில் பண்ணணுமா அந்த வயசில் பண்ணணுமான்னு எங்ககிட்ட தகராறு பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்ட்டே? என்ன பழக்கம் இது? ஏன் அப்பா அம்மா பார்த்த பையன்லாம் நல்ல பையனாக இருக்க மாட்டாங்க நீ நினைக்கிறியா? அப்படி இல்லை அம்மா. ஆனால் இங்கே பாரு, அவன் ஜஸ்ட்டு உன்னை பார்க்க மட்டும்தான் வரான். எதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை, எதுவும் நடக்கலை. ஓகேவா? புரியுதா? சரிம்மா, நீங்கள் எது பண்ணாலும் எல்லாமே என் நல்லதுக்காக தான் இருக்கும். நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு டே தான் சொல்கிறாரு. இப்போ டேவோட அம்மாவும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ டே தான், ஐயோ என்ன நடக்க போதோ, பயமாக இருக்குது, யார் தான் அது அப்படின்னு அப்படியே முழிச்சிட்ருக்கா. இப்போ கரெக்டாக வெளியே ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்குது. இப்போ டேவோட அப்பா தான் வந்துட்டாங்க போல். வாங்க மிஸ்டர் ஜியான். வரோம். என்ன மிஸ்டர் கிம், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் மிஸ்டர் ஜியான், ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் பார்த்தது, அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். எங்கள் ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஓடிடுச்சு. ஆமாம், எங்கே உங்கள் ஒய்ஃபை காணோம்? தான் இங்கே இருக்காங்க. வாங்க மிஸ்ஸஸ் ஜியான். வரோம் மிஸ்டர் கிம், எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆகுத மாதிரி இருக்கு. ஆமாம் மிஸ்டர் ஜியான்ஸ், அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம படித்து முடித்து அப்புறம் கல்யாணம் பண்ணி நிறைய ஒர்க்லாம் வந்துருச்சுல, அதனால் நம்மளுக்கு இடையில இருக்க இந்த டச் அப்படியே விட்டு போச்சுல மிஸ்ஸஸ் ஜியான். அது என்னமோ கரெக்டு தான். அதுக்காக தானே, இந்த உறவை கூட்டுறதுக்காக தானே உங்கள் பையனை என் பையனுக்கு மேரேஜ் பண்ணியிருக்கிறீங்க. அது என்னமோ கரெக்டு தான். எங்கே உங்கள் ஒய்ஃபை அலைய காணா? அவனாங்க இந்த டே வாடா அப்படின்னு சொல்ல. இப்போ டேவோட அம்மா தான், வாங்க 2 பேரும் உள்ளே வாங்க, இங்கே வெளியே இருந்து பேசுனா. மிஸ்ஸஸ் கிம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மிஸ்ஸஸ் ஜியான், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. 4 பேரும் ஒருத்தர் மாதிரி ஹக் பண்ணிட்டு நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்மைலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து ஒரு நண்பர்களை மீட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, மிஸ்ஸஸ் ஜானும் மிஸ்ஸஸ் கிம்மும் வந்து 2 பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் அப்படி இப்படின்னு போனனால காலேஜ்லேயே அவங்க பிரிய வேண்டியதாக நிலைமை வந்துச்சு.
அப்புறம் வந்து கனெக்ஷனே இல்ல. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இப்போ மறுபடியும் இவங்க 2 பேருமே வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஹாப்பினஸ். இப்போ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு என்ன நடக்குதுங்க? ஆ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்டா? நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு. நாங்க இப்படி தான் இருப்போம். ஐயோ! உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எடுத்துட்டு அங்கிட்டு சைடு போறீங்களா? எனக்கு கொஞ்சம் வழிய விடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜேகே தான் வந்திருப்பாரு. ஜேகேக்கு கொஞ்சம் வழிய விட்டுருக்காங்க. இப்ப ஜேகேவும் அப்படியே ஸ்ட்ரைட்டா போறாரு. போய் அந்த சோஃபால போய் உட்காந்துக்கிட்டாரு. எப்பா ஜேகே தான். என்ன? எதுக்கு இங்க என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவசர அவசரமா வா வா வான்னு சொல்லி இழுத்துட்டு வந்திருக்கீங்க. யாரு வீடு இது? ஐயோ! ஜேகே இது மிஸ்டர் கிம்மோட வீடு. என்னது? மிஸ்டர் கிம்மோட வீடா? ஆமா. இது மிஸ்டர் கிம்மோட வீடு தான். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டேனே. ஆமா டாட். இது உங்க ஃப்ரெண்டு தானா? மிஸ்டர் கிம் கரெக்ட்டா? கரெக்ட்டு தான் ஜேகே. கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு போல. ஓ சாரி டாட். ரொம்ப வந்து ஹெவி ஒர்க்கில் இருக்கறனால இவங்கள எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். என்னப்பா ஜேகே என்னையெல்லாம் மறந்துட்ட போல அப்படின்னு டேவோட அம்மா கேட்க, சாரி ஆண்டி அப்படின்னு சொல்ல, ஏய் ஜேகே பிச்சிடுவேன் ஆண்டி கீண்டின்னு சொன்னேனா அம்மான்னு கூப்பிட்டு பழகுடா. ஐயோ சாரிம்மா. ஏதோ பழக்க தோஷத்தில் வரும் போ அப்படின்னு ஜேகேவை துரத்தி அடிக்க. இப்போ ஜேகேவும் அம்மா என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு ஜேகே தான் ஒரு குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. இப்போ ஜேகேயோட அப்பா தான், ஜேகே என்ன விளையாட்டு இது வந்தோன்னே சும்மாப்பா ஃபன்னு. ஏன்னா ரொம்ப நாளாச்சுல இவங்களெல்லாம் பார்த்து, அதுக்காக தான். சரி விளையாட்டுலாம் எடுத்து மூட்டை கட்டி தூக்கி போடு. நீ ஒரு ப்ரொஃபஸரா, அது கொஞ்சம் ஞாபகத்துக்கோ. அது என்னமோ உண்மைதான். நான் என்ன அவ்வளோ ஸ்ட்ரிக்டா அவ்வளோ ரூடா? டேய் ஜேகே உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ வாயை மூடிட்டுரு அப்படின்னு மிஸ்டர் ஜான் தான் சொல்ல. இப்போ ஜேகே அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான ஒரு குரல் கேட்குது. இப்போ ஜேகேவும் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கிட்டே தான் ஒயிட் கலர் ஷர்ட்டில் அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ ஜேகே தான் அதை பார்த்துட்டு, பா என்ன இவ்வளோ அழகாக இருக்கான்? கட்டுனா இவனை தாண்டா கட்டணும். எவ்வளோ அழகாக இருக்கான். சரி அழகாக பார்த்துட்டோம். இவனோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு குட்டி பொண்ணு வருது. இப்போ அந்த பொண்ணு அப்படியே தடுக்கி கீழே உள்ள. இப்போ கரெக்டாக அங்கே போயிட்டு, பாப்பா என்னாச்சு? உனக்கு எதுவும் ஆகலைல்ல? தேங்க்யூ அங்கிள், எனக்கு எதுவும் ஆகலை. சேஃபாக விளையாடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை அழகாக தூக்கி அந்த சைடு விட. இப்போ அந்த பாப்பாவும் அழகாக அங்கே ஃபுல்லாக அந்த வீடை ஃபுல்லாக ப்ளே பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் ஜேகே தான் பார்த்துட்டு, பா என்னவா எவ்வளோ பெரிய நல்ல உள்ளம் அப்படின்னு ஜேகேக்குள்ளே என்னென்னமோ தாட்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ ஜேகேயோட அப்பா தான், ஜேகே அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்கப்பா என்ன? கடிச்சு முழுங்கிறாத சரியா, அது உனக்கு தான். என்னதா? ஆமாம் இன்னைக்கு உனக்கும் பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோம். என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. ஆமாம் உனக்கும் டேக்கும் மேரேஜ். என்னப்பா விளையாடுறீங்களா? அவனோட ஏஜ் பார்த்தீங்களா? ஜஸ்ட் அவன் காலேஜ் தான் படிச்சிட்ருக்கான். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சிட்ருக்கான். இந்த வயசில் கல்யாணம்னா இன்னும் நான் ஒத்துக்க மாட்டேன். சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. ஏன்பா ஏன்? இங்கே பாரு ஜேகே, அவனை நீ மேரேஜ் பண்ணிக்கோ. இது நாங்கள் ஆரம்பத்திலே முடிவு பண்ணி வச்சது தான். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசி நாங்கள் முடிவு பண்ணியது. புரிஞ்சுக்கோ ஓகேவா? அது வந்துப்பா சொல்கிறத கேளுங்க. இங்கே பாரு ஜேகே, நாங்கள் சொன்னது தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜேகேவோட அப்பா தான் சொல்லிகிட்ருக்க. இப்போ ஜேகே சரிப்பா என்னமோ ஒன்று பண்ணுங்க, ஆனால் இதில் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. டே வந்து அப்படியே ஜேகேவை ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாரு. பட் ஜேகே டேவை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அந்த சைடு போயிட்டாரு. இப்போ டே தான், ஐயோ என்ன இந்த ஆள் இப்படி இருக்காரு, நான் என்ன பண்ணுவேன்? ஆஹா, ஏன் இவ்வளோ சிடுன்னு இருக்காரு? இவரை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயம். இவரை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு டே தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு டேவோட அம்மா தான், இங்கே பாரு டே, நீ அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிம்மா, ஆனால் அவருக்கு விருப்பமே இல்லாமல் எப்படி? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதையும் ஒரி பண்ணிக்காத, சரியா? சரிம்மா அப்படின்னு டே தான் ஒத்துக்கிட்டாரு. அந்த சைடு ஜேகேவோட பேரண்ட்ஸ் தான் ஜேகேவை கன்சோல் படுத்துகிறாங்க. டேவை எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும், நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படி கம்பல் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேக்கு வேறு வழியே இல்லை. ஓகே, அவனை தானே மேரேஜ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ கரெக்டாக ஒரு ஸ்டேஜை தான் காட்டுறாங்க. இப்போ டீகோக்கு அங்கே அழகாக மேரேஜ் வந்து நடக்குது. பியூர் அரேஞ்ச் மேரேஜ் தான், யாருக்கும் தெரியவே தெரியாது. இப்போ கரெக்டாக டே தான், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு டே தான் அப்படியே முழிச்சிட்ருக்க. இப்போ ஜேகே தான், வரியா போகலாம் அப்படின்னு சொல்ல இப்போ டேவும் சரி ஜேகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காரில் ஏறி போகிறாங்க. இப்போ கட் பண்ணி வீட்டில் தான் காட்டுறாங்க. வீட்டில் நான் வெளியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போக இப்போ கரெக்டாக ஜேகேவோட அப்பா தான், நெல்லு ஜேகே எங்கே போகிற? கல்யாணம் இப்போ தானே ஆயிருக்கு, போ உள்ளே போ. பா எனக்கு ஒர்க் இருக்குது, நான் வெளியே தான் போகணும். நீ என்ன ஒர்க் இருந்தாலும் அதை அவங்ககிட்ட போய் பாரு, இங்கே ஃபஸ்ட்டு உன்னோட டேவை பாரு, போ. ஆனாப்பா போன்னு சொன்னால் போ அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகேவும் போகிறாரு. அங்கே ரூமில் பார்த்தா டே வந்து ஒரு ஓரமாக உட்காந்துருக்காரு, பெட் ஓரத்தில். இப்போ ஜேகே தான் அப்படியே டே கிட்ட உட்காரு. இங்கே பாரு டே, சொல்கிறதா எல்லாம் கேளு. நீ இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயரே சேர போகிற. ஏன் இவ்வளோ அவசரமாக உனக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சாங்கன்னு கூட எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. உன்னை பற்றி நீ ஃபஸ்ட்டு சொல்லு. உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் உன்னோட நேம் மட்டும்தான் தெரியும். அது வந்து என் பேர் கிம் டேங், நான் இந்த ஸ்கூலில் படித்தேன், நான் இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அவரோட இன்ட்ரோ எல்லாத்தையுமே கொடுக்க இப்போ ஜேகேவும் அப்படியே அவரோட இன்ட்ரோவை டேக்கு கொடுக்குறாங்க. 2 பேருமே அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான், இப்போ டே தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருன்னு முழிச்சிட்ருக்க. இப்போ ஜேகே தான், என்னாச்சு குளிக்க வேண்டியதானா? இல்லை, என்னோடய ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கீழே இருக்க, எடுத்துகிட்டு வருவாங்க, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல இப்போ ஒரு 2 மெய்டு வந்து டேவோட ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்க இப்போ டே தான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போக்குறாரு. போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு அப்படியே கிளம்புறாரு. நெல்லுட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காரில் போகிறாங்க காலேஜுக்கு. இப்போ காலேஜில் தான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பார்த்துட்ருக்கா. இப்போ ஜேகே தான் அந்த சைடு போ அப்படின்னு சொல்ல இப்போ டேவும் அப்படியே அந்த சைடு போகிறாரு. அங்கே கிளாஸ் ரூமில் அழகாக போய் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. பக்கத்தில் ஒரு பர்சன் தான், டேய் என்னடா புதுசாக வந்திருக்கியாப்பா? ஆமாம் புதுசாக தான் வந்திருக்கேன். உங்கள் பேர்? என் பேர் ஜிமினா. நைஸ் டு மீட் யூ. நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக எடுத்துக்கவா? நீங்கள் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க, இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. இப்போ ஜேகே தான் அங்கே பாடம் எடுக்க வந்துட்டாரு. லிசன் இந்த சம் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சம் தான் நடத்திட்டு இருக்காரு. ஜேகே வந்து ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர், அவ்வளோ அழகாக நீட்டாக சொல்லி கொடுப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே புரியும். டேலாம் மேக்ஸில் சென்டம் வாங்குற ஆள். இப்போ ஜேகே தான்,
யாராவது இந்த சம்ம சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஹெட்டை கீழே போட்டாங்க. ஏன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ டே தான் அப்படியே பாதிட்டே இருக்க. இப்போ ஜேகே வாங்க டே அப்படின்னு சொல்ல இப்போ டேவோ அப்படியே வராரு போர்டு கிட்ட. இப்போ டே அப்படியே எழுதிட்டு அப்படியே திரும்புகிறாரு. ஆ கரெக்டு, இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஆ குட் டே, நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்ல இப்போ டேவும் அங்கே போய் உட்காந்துட்டாரு. இப்போ என்னன்னா ஜேகேக்கும் டேக்கும் மேரேஜ் ஆனது யாருக்குமே தெரியாது. இது அப்படியே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ன வரையும் 1 மந்த் ஆயிருக்கும் இவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜேகே தான் சரி எல்லாரும் உங்க பிரேக்கப் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அப்படியே விட்டா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிரேக் போயாச்சு. இப்போ ஜேகே டேவும் மட்டும் இருக்க. இப்போ ஜேகே தான் டே டேவை கிட்ட இழுக்க. இப்போ டே ஜேகே என்ன பண்ணுறீங்க, இது கிளாஸு. ஆ இருந்தாலும் நீ என்னோட டேல என்னாச்சு எங்கே அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு டேய் டேய் வாடா அப்படின்னு சொல்ல இப்போ இப்போ டே தான் இந்த வரேன் ஜிம்னா அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கேருந்து வராரு. இப்போ ஜே தான் ஓ போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு உச்சக்கிட்டக்கோ வருது. பட் எதுவும் பண்ண முடியாது. இப்போ டேவும் அப்படி ஜிமினா கூட போயிட்டு கேன்டீனில் போய் சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்பா எப்படியோ எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளாஸ் ரூமில் உட்கார. இப்போ டேக்கு என்னமோ தெரியல ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ டே தான் அங்கே இருக்க ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட ப்ரொஃபஸர் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போகவா? போப்பா அப்படின்னு சொல்ல இப்போ டேவோ அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறாரு. ஜிமினாவும் கூட வந்திருப்பாரு. இப்போ ஜிமினா தான் என்னாச்சு டே, ஏன் இப்படிலாம் உனக்கு இருக்கு? என்னன்னா எனக்கு தெரியல ஜிமினா, எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது அப்படின்னு சொல்லி வாய முடியல. அப்படியே பொத்துன்னு கீழே உழுக. இப்போ ஜிம்னா தான் டே டேய் எந்திரிதா, எந்திரிச்சு பாரு டே டே டேய் ஏந்திரி அப்படின்னு கத்த. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜேகே வந்துட்ட. என்ன நடக்குதுங்க? டே டே கண்ணை முடிச்சு பாரு, டே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாரு. டே கண்ணையே முழிக்கல. அப்படியே மெடிக்கல் ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. மெடிக்கல் ரூமில் டாக்டர் தான் அப்படியே செக் பண்ணிட்டா. எதுவும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? அது எங்களுக்கு தெரியாது டாக்டர். என்னாச்சு? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஜிமினா தான் முழிக்க. இப்போ ஜேகே பக்கத்தில் இருந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. பட் வெளியே எதுவும் காட்டிக்கல. இப்போ ஜேகே தான் டேக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு தெரியாதா? அது அது எனக்கே தெரியாது சார். என்ன சார் குழப்புறீங்க? அவனுக்கு மேரேஜ் ஆனதே எனக்கு தெரியாது. அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீ வேற. அவன் யார் கூட மேரேஜ் பண்ணால் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. யாரையோ மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக இந்த நியூஸ் ஒரு சில கேங்ஸ்டர்ஸ்க்கெலாம் தெரியுது. இப்போ அந்த கேங்கில் இப்போ ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு ஜேகே மேலே பைத்தியமான பைத்தியம், அப்படி ஒரு பைத்தியம். ஜேகே ஜேகே ஜேகேன்னு சொல்லி பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு 4 பொண்ணுங்க அப்படி தான். இப்போ ஜேகே தான் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் இருக்கிற கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் சொல்ல. இப்போ இது அப்படியே அந்த நியூஸ் வந்து அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் பரவுமா? ஓ! அந்த பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா? அப்போ கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பொண்ணுங்களும் டேவை கார்னர் பண்ண. இப்போ டே தான் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவரோட வயிற்றை வந்து லைட்டாக ஹக் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ டே தான் என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த பொண்ணுங்க எல்லாமே டேவை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படியே பாலை எடுத்து டேவ் கூட்ட மண்டையில் ஃபுல்லாக கொட்டுறாங்க. அப்புறம் சாஸ் எடுத்து டேவோட கண்ணில் அப்படி எல்லாமே பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஒரு பொண்ணு ஜேகே பின்னாடியே சுற்றிட்டு இருக்கோம். அவள் பேர் ஐலா. இப்போ அந்த ஐலா தான் என்ன திமிரு இருக்கணும், என்னோட ஜேகே பின்னாடியே சுற்றுற,
என்ன உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, உனக்கு ஒரு குழந்தை பொறக்க போகுது. ஆ எதுக்கு என் ஜேகே பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஐயோ! என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை விடுங்க அப்படின்னு ஜேகே தான் கத்துறாரு, கதறாரு. ஆனா அந்த பொண்ணுங்க விடுற பாடில்ல. இது ஜேகேக்கு எப்படியோ தெரிஞ்சுட்டு, ஐயோ! என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்னால பார்க்க முடியல. ஐயோ! டேய் அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஜேகே வந்துட்டு, "என்ன நடக்குது? ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க." அப்படின்னு சொல்ல, அப்படியே எல்லாமே ஸ்டாப் பண்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்னோட நான் தான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். போதுமா? தயவு செஞ்சு விட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு நான் சஸ்பெண்ட் குடுக்குறேன். நீங்க எப்படிலாம் ஒரு ஹியூமன் பீயிங்க அடிக்கிறீங்க? அண்ட் அவன் ப்ரெக்னென்ட்டா இருக்கான். அப்பயும் நீங்க அடிக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்ல? அப்படின்னு ஜெய தான் திட்டுறாரு. திட்டி அப்படியே அவங்களுக்கு சஸ்பெண்ட் குடுக்குறாங்க. இப்ப டே தான் அழுகுறாரு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகுறாரு. இப்ப ஜேகே தான் சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கன்சோல் படுத்துறாங்க. ஒரு 3 மந்த் வரையும் டே வந்து வராரு. அதுக்கப்புறம் 4th மந்த் 5th மந்த் ஃபுல்லாக வீட்லேயே இருந்துக்கிறாரு. ஏன்னா அதுக்கு மேலே அவரால் நடக்க முடியல. ஸோ வீட்லேயே இருந்து எல்லாமே வந்து பண்ணுறாரு. ஹோம்ஒர்க் பண்ணுறது, ப்ராஜெக்ட் பண்ணுறது, எல்லாத்தையுமே வீட்லேயே இருந்து முடிஞ்சளவு பண்ணுறாரு. முடியலன்னா அப்படியே விட்டுருவாரு. ஜேகே அதை கேர் பண்ணி அதை எடுத்து பண்ணுவார். இப்படியே அவங்க லைஃப்பில் அவ்வளோ ஹாப்பியாக போகும். இப்போ கரெக்டாக டேக்கு ஒரு 9 மந்த்து டெலிவரி டேட்டு. இப்போ ஜேகேவை கையில் பிடிக்க முடியல. டே வலிக்குமாடா? ஆமாம் வலிக்காம என்ன பண்ணுமா அப்படின்னு டேதா ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்டுட்ருக்கா. இப்போ கரெக்டாக சடனாக ஒரு பெயினை டேக்கு வலிக்குது ஜேகே அப்படின்னு கத்தா. இப்போ ஜேகே தான் என்னாச்சு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனேன் ஒரு 1/2 கழிச்சு ஒரு பேபி க்ரையிங் சவுண்ட் தான். ஜேகே இது பார்த்துட்டு குழந்த பிறந்துச்சா அப்படின்னு பார்த்துட்ருக்கா. கரெக்டாக கையில் கொடுத்துட்டு பிரின்சஸ் பிறந்திருக்கா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கா. இப்போ ஜேகே தான் அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்க. இப்போ ஜேகே நான் போய் டேவை பார்க்கலாமா? பார்க்கலாம், அவர் கொஞ்ச நேரத்தில் முழிச்சிருவார், போய் பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த பேபி கத்துது, க்ரை பண்ணுது. இப்போ ஜேகே அப்படியே அந்த பேபியை லைட்டாக டேக்கிட்ட கொண்டு போக அந்த பேபி லைட்டாக டேவோட கையெல்லாம் பிடிச்சி நோண்டிகிட்டு இருக்க. இப்போ டே தான் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக எழுந்திரிக்க. இப்போ ஜேகே தான் பார்த்து எழுந்திரி அப்படின்னு சொல்ல. இப்போ டே வலிக்குது ஜேகே, சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஹக் பண்ணுறாரு. பேபியை கொஞ்சம் கீழே வச்சுட்டு இப்போ டே தான் என்ன குழந்தை பிறந்திருக்கு? என் குழந்த. ஆமாம், என்னென்ன மதிக்கலாம்? டேஜு. சரி அப்படின்னு சொல்ல இப்போ அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. டேஜு டேஜு டேஜு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு ஜேகே, நம்மளே மாதிரி க்யூட்டாக அழகா இருக்கு அப்படின்னு டேதா அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிட்டே சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக க்யூட்டாக அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்கடா. ஓகே சில்லுக்குட்டீஸ், நான் இந்த 1 ஷாட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். அகெயின் நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி வெட்டிங் டே கௌசல்யா சிஸ்டர். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க, ஓகேவா? ஓகே சில்லுக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். நான் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, ஸோ 1 ஷாட் இனிமேல் வராது. நான் இனி எஃப்எஃப் மட்டும்தான் போட போகிறேன். அந்த எஃப்எஃப்ஐ நான் கண்டினியூஸாக நான் போட்டுட்டு முடிச்சுட்டு அண்ட் அகெயின் நான் 1 ஷாட்டோடு வருவேன். இதுக்கு நடுவில் என்கிட்ட 1 ஷாட் கேட்காதீங்க, ஓகேவா? ஓகே சில்லுக்குட்டீஸ், பாய், சேஃபாக இருந்துக்கோங்க.